பாஜக மாநில தலைவர் விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் அரசியல் களத்தில் விவாதத்தை உண்டாக்கியுள்ளது. அடுத்த மாநில தலைவர் யார்? அறிவிப்பு எப்போது வெளியாகும்? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியேறியது அதிமுக. அப்போது கூட்டணி முறிவுக்கு காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் என குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அப்போதிலிருந்தே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே வார்த்தை போர் நீடித்து வந்தது. தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை என மறுத்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் 2026 தேர்தலை குறிவைத்து அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது பாஜக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தனர். அப்போது பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டுமென அதிமுக தரப்பில் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் இருவரையும் டெல்லி தலைமை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அண்ணாமலையே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்தால் எல்லாம் சுமூகமாக முடியும் என பாஜக தலைமை ஆலோசனை நடத்தி வந்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில்தான் திடீரென மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் நயினார் நாகேந்திரன் வருகை தந்தார். பின்னர் விமான நிலையத்தின் உள்ளேயே முக்கிய பிரமுகர்கள் காத்திருக்கும் வரையில் 2 மணி நேரம் காத்திருந்த நயினார் நாகேந்திரன் விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். பாஜகவின் மாநில தலைவர் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் பாஜக முக்கிய தலைவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் தமிழக பாஜக மாநில தலைவர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.